தமிழ்ல சிறந்த த்ரில்லர் புத்தகங்கள்லாம் என்னென்ன? சைக்காலஜிக்கல் த்ரில்லர், சீரியல் கில்லர்ஸ வச்ச த்ரில்லர்ஸ், அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளே இதுவரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத த்ரில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி, இந்த வீடியோ நெடுகிலுமே 10 சிறந்த தமிழ் த்ரில்லர் புத்தகங்கள பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல சொல்ல போற புத்தகம் வந்து நம்ம டிராகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பார்த்திருப்போம். பிரதீப் ரங்கநாதன் சாருடைய ஆக்டிங்ல. அவர் வந்து ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்ட ஒரு மாரி ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாரு இல்லைங்களா? அதே மாதிரி சுஜாதா சார் எழுதின ஒரு புத்தகம். சிவந்த கைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதே மாதிரி தான் கதையுடைய கதாநாயகன் வந்து தன்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டை வந்து ஃபார்ஜ் பண்ணிடுறாரு. ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு உயர் பதவிக்கெல்லாம் போறாரு. வேலைக்கு சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிடுறாரு. ஒரு பாயிண்ட்ல யாரோ ஒருத்தர் அவர் பண்ண ஃபோர்ஜரி வேலையை கண்டுபிடிச்சிடுறாங்க. நான் வந்து என்னன்னு கேள்வி கேட்க போறேன்னு வர்றப்ப நம்ம ஹீரோ வந்து அவரை கொலை பண்ணிடுறாரு. இந்த புத்தகத்துடைய கடைசியில வந்து அந்த கொலை செய்யப்பட்டவருடைய மக வந்து அந்த ஆஃபீஸுக்கு வந்து நிற்கும். எங்க அப்பாவுக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு அந்த பெண்ணை பார்த்து நம்ம ஹீரோ வந்து காதல் வயப்பற்றுவாரு. அதோட வந்து முதல் பாக கதை வந்து முடிஞ்சிடும். சுஜாதா சார் வந்து இதை 2 பாகங்களா எழுதணுன்ற ஐடியாலே இல்லை. நிறைய பேர் தான் வந்து அது எப்படிங்க அந்த ஹீரோவை நீங்கள் தப்பிக்க விடுவீங்க, அப்போ தப்பு பண்ணவனுக்குலாம் வந்து தண்டனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி உங்களுக்காகவே நான் ஒரு சீக்வல் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சீக்வலில் தான் வந்து ஒருத்தரை கொலை செஞ்சார் இல்லையா நம்ம ஹீரோ. அவர் வந்து எவ்வளோ சேஃப்டியை ஃபாலோ பண்ணுற ஆள். வீட்டில் வந்து ஒரு சின்ன காயம் கூட படாத அளவுக்கு வீட்டை வச்சுருந்துருப்பாரு. எல்லா விஷயங்களுக்குமே மருந்து மாத்திரை எல்லாமே அவர் வீட்டில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து அவ்வளோ கேர்லெஸ்ஸாக விழுந்து இறந்து போனாரா அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயமா போய்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணு வந்து அவருடைய மரணத்தை இன்வெஸ்டிகேட்லாம் வேற பண்ணிக்கிட்டு இருக்கும். ஊடால வந்து நான் ஹீரோ இந்த பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணுக்கு நான் வந்து வாழ்க்கை கொடுத்து நான் பண்ண பழியை வந்து நானே தீர்க்க போகிறேன், நான் பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேட போகிறேன்லாம் சொல்லுவார். ஃபைனலி என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிற புத்தகங்கள் தான் இது ரெண்டுமே. தப்பு பண்ணவனுக்கு என்னைக்கா இருந்தாலும் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதுக்காகவே தமிழில் ஒரு சீக்வல் எழுதப்பட்டு அது ரெண்டும் சேர்த்து ஒரு டுவாலஜி மாதிரி ஆகி ஹிட் அடிச்சதுன்னா இந்த புத்தகங்கள் தான். இதை தவிர்த்து சுஜாதா சாருடைய கொலையரங்கம் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். சுஜாதா சாருடைய 10 சிறந்த புத்தகங்களை பற்றி நம்ம சேனலில் நான் விரிவாக பேசியிருக்கேன். லிங்க்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துறேன், நீங்கள் தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. இரண்டாவது நான் சொல்ல போகிற புத்தகம் வந்து இந்திரா சௌந்தரராஜன் சார் எழுதின விட்டு விடு கருப்பா அப்படிங்கிற புத்தகம். விடாது கருப்பு அப்படிங்கிற ஒரு சீரியலாகவும் வந்திருக்கு. படிக்கிறப்பவே நமக்கு அந்த டொக் 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 அப்படிங்கிற குதிரை சத்தம் நம்ம மனக்கண்ணுக்குள்ள அப்படியே ஓடி போகிற மாதிரி இருக்கும். யார் கருப்பு அப்படிங்கிற அந்த $1 மில்லியன் கேள்விக்கு அவருடைய பாணியில் அறிவியலும் மமானுஷமும் கலந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருப்பாரு. அவருடைய இதில் கோட்டைப்புறத்து வீடும் ரொம்ப தரமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சமஸ்தானத்தில் 30 வருஷத்துக்கு மேலே எந்த ஆணுமே உயிரோட வாழ மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பேசுகிற புத்தகம் தான் அது. 3வது புத்தகம் வந்து வெளிச்சத்தின் நிறம் கருப்பு அப்படிங்கிற புத்தகம். உலகம் நெடுகிலுமே பல்வேறு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கும் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு அமானுஷமான விஷயம் இருந்திருக்கு. ஸோ உதாரணமாக சொல்ல போனால் டைட்டானிக் கப்பல் முங்குறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த டைட்டானிக் கப்பல் முங்குறதுக்கு முன்னுக்கூட்டி அதில் வந்து ஒரு துரதிருஷ்டமான ஒரு சிலையை ஏற்றி அதோட பேஸ்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. அந்த சிலை எங்கே போனாலும் அங்கே இருக்கிறவங்கள வாழ விடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொல்லி அது இந்த கப்பலில் ஏறினோடனே கப்பலே கவுந்து சிலை கடலுக்கடியில் போய் திருப்பி இன்னும் சில பேர் கையிலெல்லாம் போய் ஃபைனலி அது எப்படி தன்னோட அமைதியை தேடிக்கிச்சு. மனுஷங்களுக்கு மட்டுமா பிரச்சனை இருந்து தற்கொலை பண்ணுவோம், நாய்க்கு கூட பிரச்சனை இருந்து தற்கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான சம்பவம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த புத்தகம் நெடுகிலுமே பேசப்பட்டிருக்கும். அடுத்து வந்து ராஜேஷ்குமார் சார் அவர்களுடைய ஒரு புத்தகம் நள்ளிரவு செய்திகள் வாசிப்பது துர்கா அப்படிங்கிறது தான் அதோடைய தலைப்பு. இது வந்து ஒரு மெகா பயோ கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ராஜேஷ்குமார் சாருடைய எல்லா புத்தகங்கள்லையுமே லைட்டா நம்ம சுஜாதா சார் வந்து ப்ராப்பர் அறிவியலை வந்து மிக்ஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. ராஜேஷ்குமார் சாரோட இதில் அது ஒரு 30% அந்த அறிவியல் வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். யாரோ ஒருத்தவங்களை கொலை பண்ண போறாங்க, இன்னொருத்தவங்களை மாட்டி விட போறாங்க அப்படின்னா அவங்க பேக்ல இருக்க லிப்ஸ்டிக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த கலக்கிறது. அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம், அப்படியெல்லாம் யோசிக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படித்தாங்க நான் யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஹரிஷ்குமார் சாருடைய புத்தகங்கள் எல்லாமே இருக்கும். அவருடைய இதில் எண்ணி 8வது நாள் அப்படிங்கிற புத்தகத்தை தான் தமிழை வந்து குற்றம் 23 அப்படிங்கிற ஒரு சிறந்த திரைப்படமாகவும் எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து நான் லாஸ்ட் டைம் நம்ம சேனல்ல த்ரில்லர்ஸை பத்தி பேசினப்ப காலச்சக்கரம் நரசிம்ம சார் நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. காலச்சக்கரம் அப்படிங்கிற அவருடைய புத்தகம் வந்து தமிழுடைய டாவின்சி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல த்ரில்லர் புத்தகம்னா இனிஷியல் 3 சாப்டர்ஸ் 4 சாப்டர்ஸ்க்குள்ளே நம்மளை வந்து கம்ப்ளீட்டாக ஹூக் பண்ணிடணும். அதே மாதிரி தான் இந்த புத்தகமும் இருக்கும். ஒரு பிளாக் மேஜிக், ஒரு டார்க்கான விஷயங்களை பற்றி பேசுகிற ஒரு புத்தகம் தான் இது. நான் காலச்சக்கரம் வந்து பர்சனலாக படித்தது கிடையாது. இணையத்தில் வந்து இந்த பிளர்ப் அந்த கதை சுருக்கம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். யாராவது காலச்சக்கரம் படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து சொல்ல போகிற 2 ஆத்தர்ஸ் கோட்டயம் புஷ்பநாத் அண்ட் எண்டமுரி வீரேந்திரநாத். இந்த ப்ராப்பர் கேரளாவில் இருக்கிற பிளாக் மேஜிக்கு ஒருத்தவங்களை வந்து அந்த ஒரு ஆவியெல்லாம் ஏவி விடுறது, சாத்தான்
சைத்தான ஏவி விடுறதுலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள்லாம் இவங்களுடைய புத்தகத்துல பயங்கரமா எழுதப்பட்டிருக்கும். இவங்களுடைய புத்தகங்கள் நம்ம படிக்கிறப்ப இப்படி சைட்ல திரும்பி பார்த்தா நிஜமாவே நமக்கு ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு தரமா இருக்கும் இவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே. பட் நிஜமா அந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கா? அந்த ஒரு விஷயம் வந்து எப்படி ஆரம்பிச்சுச்சு? ஏன் அது புழக்கத்துக்கு வந்தது? வஞ்சிக்கப்பட்டவர்களும், ஏமாற்றப்பட்டவர்களும் எப்படி ஆவியா சுத்தி அவங்களுடைய பழிய தீர்த்துக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய புத்தகங்கள்லேருந்து நம்ம வந்து நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது வந்து மதன் சார் எழுதின மனிதனும் மர்மங்களும் அப்படிங்கிற புத்தகம். இதுவும் வந்து நிஜ வாழ்க்கையில இருக்கிற ஆவிகளையும், பேய்களையும் பத்தி பேசுற ஒரு புத்தகம் தான். அனந்தபுரத்து வீடு மாதிரியே வந்து நம்ம வீட்லயும் ஒரு இறந்து போன தாத்தா, பாட்டி நம்ம கூடவே துணைக்கு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்திருப்போம். அதே மாதிரியே ஒரு வீட்ல வந்து இருக்கிற ஆவிகள்ல அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு பயங்கர உறுதுணையா இருக்கு. காலைல கலச்சு போட்டு போற வீட வந்து ஈவினிங் அவங்க வரவங்களாட்டியும் சுத்தம் பண்ணியெல்லாம் வச்சிருது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா எச்சரிக்குது. அதே சமயத்துல மோசமான ஆவிகளும், பேய்களும் இந்த உலகத்துல இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஆள் வந்து திடீர்னு நம்மள ஃபாலோ பண்ணா எப்படி இருக்கும்? அது ஒரு ஆவியா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ட்விஸ்ட்டுக்கெல்லாம் இந்த புத்தகத்துல வந்து விடை கிடைக்கும். அடுத்ததா வந்து எமக்கதக எத்தர்கள் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து ஒரு த்ரில்லர் கிடையாது. பட் ஒரு த்ரில்லர் வகையறால இத நம்ம கண்டிப்பா வைக்க முடியும். ஏன்னா, இந்த சதுரங்க வேட்டை படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து எப்படி எப்படிலாம் ஏமாறுறவங்க இருக்காங்க. இந்த ஈஃபில் டவர வித்த ஸ்கேமு, மோனாலிசா ஓவியத்த வித்த ஸ்கேமு, ஏலியனுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லி உலகத்துடைய தலை சிறந்த ஏமாத்து விளையாட்டுகள் எல்லாம் இந்த புத்தகத்துல வந்து எழுதியிருப்பாங்க. சரி ஏன்டா நீ ஏமாத்துறன்னு கேட்கிறப்ப, நான் ஏமாத்தலங்க. நான் சும்மா போயிட்டு இருந்தேன். அவர் தான் என்ட்ட வந்து ஏமாந்தாருன்னு சொல்றதும், நான் எல்லாத்தையும் யாருக்காக பண்ணேன்? எல்லாம் என் தேசத்துக்காக பண்ணேன்னு சொல்றதும் பயங்கர ருசிகரமா இருக்கும் இந்த புத்தகம். தமிழ்ல வந்து த்ரில்லர தாண்டி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான புத்தகம் படிக்கணும்னா இந்த புத்தகத்த நீங்க படிச்சு பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்படின்னு வரப்ப அகாதா கிறிஸ்டி அவர்கள், ஜேம்ஸ் ஹாட்லி சேஸ் அண்ட் சிட்னி ஷெல்டன் இவங்க 3 பேருடைய புத்தகங்கள வந்து நான் பரிந்துரைப்பேன். அகாதா கிறிஸ்டி அவர்களுடைய இதுல வந்து ஒரு மாதிரி எல்லாரையுமே வந்து நம்ம ஒரு பாயிண்ட்ல வந்து நல்லவங்க அப்படின்னு நம்ப ஆரம்பிப்போம். ஒரு 2 சாப்டர் கழிச்சு இல்ல இல்ல எல்லாருமே மோசமானவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். அதே இன்னொரு 2 சாப்டர் கழிச்சு இல்ல இல்ல இவங்க எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா கேரக்டர்ஸ்க்கு பின்னாடியும் அப்படி ஒரு சொல்லாத ஒரு பேக் ஸ்டோரி, ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கும். தமிழ்ல வந்து நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் வந்து நீங்க நிச்சயமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ்ல பிகினர்ஸ் படிக்க வேண்டிய இலவச புத்தகங்கள பத்தியே நம்ம சேனல்ல வந்து விரிவா பேசியிருக்கேன். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன். அதான் நம்ம லாஸ்ட் வீடியோவா பேசியிருந்தது. ஸோ உங்களுக்கு அது தேவைப்படுதுன்னா அதுவும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழ்ல பெர்ஃபெக்ட் த்ரில்லர்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும்? அண்ட் உங்களுக்கு இந்த ஆத்தர்ஸ்ல யார ரொம்ப பிடிக்கும்? எந்த ஆத்தர் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சுபா சார் வந்து நான் அதில் ரெக்கமெண்ட் பண்ணல. சுரேஷ் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து எழுதுவாங்க. அவங்களுடையதும் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ராஜேஷ்குமார் சாருடைய சில விஷயங்கள் வந்து சுபா அவர்களுடைய விஷயங்கள்லையும் லைட்டா அப்படியே ஒத்து போற மாதிரியே இருக்கும். இதே நீங்க தமிழ்ல வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் த்ரில்லர் புத்தகம் வேணும் அப்படின்னா சாண்டில்யன் அவர்களுடைய புத்தகங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வரலாற்று த்ரில்லர்கள் அப்படிங்கிறதும் ஒரு தனி டாபிக். அதுல வந்து ஏகப்பட்ட இந்த ராஜா கதைகள், அதோட கலந்து இருக்கிற மிஸ்ட்ரீஸ், காலங்காலமா தொடர்ந்து வந்துட்டு இருக்க விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய சம்பவங்கள் அதுலயும் இருக்கும். அது வந்து நமக்கு அந்த காலகட்டத்திலயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கா அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த வரலாற்று த்ரில்லர் புத்தகங்கள் எல்லாமே நிச்சயமா இருக்கும். இது தவிர்த்து வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர்ஸும் அதுவும் ஒரு தனி டாபிக். அந்த டாபிக்குமே வந்து ஒரு மாதிரி ஒரு வாஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சுஜாதா சார் அவர்களுடைய மறுபடி அப்படிங்கிற சிறுகதையை வந்து அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் கேட்டகரியில தான் வரும். ஹாய் நானா படம் மாதிரி தான். நீங்க வந்து காதலிச்ச ஒருத்தவங்க வந்து உங்களை மறந்துட்டு திருப்பியும் வந்து உங்களையே காதலிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில இந்த புத்தகத்துல இருக்கும். ஸோ நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் உங்களுக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் ஆப்ஷனே அமைக்கிருங்க.